அதை நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ அங்கேயே வச்சுடுங்க. புட் இட் பேக் வேர் யூ ஃபவுண்ட் இட். அதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். எக்ஸாம்ஸ் வில் பி ஓவர் பை தென். எக்ஸாம்ஸ் வில் பி ஓவர் பை தென். அடுத்த வாரம் நான் லீவு. ஐ எம் ஆன் லீவ் நெக்ஸ்ட் வீக். இல்லைன்னா ஐ வில் பி ஆன் லீவ் நெக்ஸ்ட் வீக். இன்னும் எவ்வளவு உனக்கு வேணும்? இன்னும் எவ்வளவு, அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹவு மச் மோர். இன்னும் எவ்வளவுன்னா ஹவு மச் மோர். இன்னும் எவ்வளவு உனக்கு வேணும்? ஹவு மச் மோர் டூ யூ நீட். எப்போவாச்சும் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். இந்த எப்போவாச்சும் அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா எவர். எப்போவாச்சும்னா எவர். இஃப் யூ எவர் கம் திஸ் வே யூ ஹாவ் டு கம் டு அவர் ஹவுஸ் அண்ட் கோ. எப்போவாச்சும் அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. இஃப் யூ எவர் see him let me know. நான் திரும்ப வரும் வரை இங்கேயே இரு. Be here until I come back. Or இல்லைன்னா எப்படி சொல்லணும்னா stay here until I come back. சேலரியை ட்ரெஸ்ஸுக்கே செலவு பண்ணுறா. She spends her entire salary on clothes. She spends her entire salary on cloth. இதில் ஆன் தான் யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆன் clothes. இந்த நேரம் நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்டு யுவர் ஹோம்ஒர்க் பை திஸ் டைம். இந்த நேரம்னா பை திஸ் டைம். கிளம்பலாம்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே மழை பெய்ய தொடங்கிடுச்சு. ஐ வாஸ் அபவுட் டு லீவ் பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஐ வாஸ் அபவுட் டு லீவ், கிளம்பலான்னு இருந்தேன் ஆனால் மழை பெய்ய தொடங்கிடுச்சு. பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன், ஆனால் இன்னொரு ஃபோன் கால் வந்துடுச்சு. இது எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ பட் another phone call came. I was about to call you. நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், பட் ஆனால் இன்னொரு ஃபோன் கால் வந்துடுச்சு. பட் another phone call came. நீ போக வேண்டாம்னு முடிவு எடுத்தால் நானும் போகலை. If you decide not to go, neither will I. If you decide not to goனா போக வேண்டாம்னு முடிவெடுத்தா நானும் போகலை. neither will I. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போல தெரியுது. It seems like he is not interested. It seems like he is not interested. அவர் அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? What if he doesn't accept? What if he doesn't accept? ஒருவேளை அவன் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? What if he insult us? What if he insult us? இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலையா? இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலையா அப்படின்னு கேட்பேன் இல்லையா? Has anything been decided yet? Has anything been decided yet? நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். Whatever you decide, I'll support you. Whatever you decide, I'll support you. ஏன் கால் பண்ணிட்டே இருக்க? Why do you keep calling? Why do you keep calling? Keep அப்படி வந்துன்னா பக்கத்தில் ing சென்டென்ஸ் தான் வரணும். Why do you keep calling? அதே தான் நானும் சொன்னேன். That's what I said. அதே தான்னா that's what. அதனால தான் நான் இங்கே வச்சேன். That's why I kept here.
அதனால தானா, தட்ஸ் வை. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அதனால தான் லேட்டு. இது எப்படி சொல்லலாம்? ஐ ஓவர் ஸ்லெப்ட், தட்ஸ் வை ஐ எம் லேட். ஐ ஓவர் ஸ்லெப்ட், தட்ஸ் வை ஐ எம் லேட். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஐ won't do as you said. நீங்கள் சொல்கிற மாதிரினா as you said. I won't do as you said. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். இந்த பல் ரொம்ப ஆடுது. This tooth feels very loose. This tooth feels very loose. இந்த கதவு லூஸாக இருக்கு. This door has loosened. This door has loosened. என்னையே நோண்டிக்கிட்டே இருக்க, இல்லைனா என்னையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்பேன் இல்லையா? Why are you picking on me? Why are you picking on me? Picking on இது ஒரு ஃப்ரேஸ். அதுக்குள்ளே 10 மணி ஆயிடுச்சா? Is it 10 o'clock already? அதுக்குள்ளே 10 மணி ஆயிடுச்சா? Is it 10 o'clock already? நீ நேரில் வந்திருக்கணும். இது எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ஹாவ் கம் இன் பர்சன். கம் இன் பர்சன் அப்படின்னா நேரில் பார்க்குறது, அதுதான் கம் இன் பர்சன்.